அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 1.13க்கான விடை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். அதில் நம்ம சமான தொடர்பு R என்பது ஒரு சமான தொடர்பு அப்படின்னு நிரூபிக்கணும். முதல்ல தொடர்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு இன்னொரு பேர் உறவு அப்படின்னு சொல்லலாம், இங்கிலீஷில் ரிலேஷன். நம்ம ஏற்கனவே 10ஆம் வகுப்புல படிச்சதான் ரெண்டு கணங்கள் கொடுத்தா அதுக்கு இடைப்பட்ட உறவினை அல்லது தொடர்பினை இது போல ஒரு கணமா எழுதலாம். இங்க அம்புக்குறி படத்துல உள்ளது மாதிரி 5,3 6,4 7,5 இது போல தொடர்புபடுத்தலாம். இங்க சமான தொடர்பு அப்படின்னா என்ன வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு R என்பது ஒரு சமான தொடர்பா இருக்கணும்னா அது ஒரு 3 கண்டிஷனை நிறைவு செய்யணும். ஒன்று தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு தொடர்பு அப்படின்னு அர்த்தம். தற்சுட்டுனா என்ன அர்த்தம்னா அந்த உறவுல 1,1 2,2 3,3 4,4 அப்படின்ட்டு உறுப்புகள் ஒரே மாதிரி இது போல ஒரு உறுப்பு அதனோடவே தொடர்புபடுத்தப்பட்டிருந்தா அது தற்சுட்டு அப்படின்னு சொல்லலாம். இங்க கூட நாம என்ன பண்ண போறோம்னா Z என்ற கணத்துல இருந்து நாம உருவாக்கக்கூடிய இந்த தொடர்புல நாம இந்த எண்களை ஒரு எண்ணை எடுத்து அதே எண்ணோட தொடர்புபடுத்திக்கலாம். இது எப்படி எழுதலாம்னா -2 R -2ன்னு போடலாம். இதை எப்படி படிக்கலாம்னா -2 ரிலேட்டட் டு -2 அப்படின்னு படிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் இடையில தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இங்க நாம என்ன பண்றோம்னா இது எல்லாத்தையும் M அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எண்ணை அதே எண்ணோட கழிச்சா 0 வரும். 0 என்பதை எப்படி எழுதலாம்னா 0 × 12ன்னு எழுதிக்கலாம். நம்ம 12 மடங்கா வேணும்னா 12ன்னு எழுதிக்கலாம். எந்த எண்ணின் மடங்காகனாலும் 0 வரும் அப்படின்ற காரணத்தினால அப்ப 0 வந்து 12 மடங்கு, 0 12 மடங்கு. 12 மடங்கா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா M - n 12 மடங்கா இருந்தா நம்ம M ரிலேட்டட் டு N எழுதலாம். இங்க M - m வந்து 0ன்னு வந்துச்சுன்னா எனவே நாம என்ன எழுதணும்னா M ரிலேட்டட் டு Mன்னு எழுதிக்கலாம். M ரிலேட்டட் டு M ஒரு எண்ணு அதே எண்ணோட தொடர்புல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது தற்சுட்டு அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்ததா இதுல நம்ம என்ன நிரூபிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் பண்பு இருக்கா, சமச்சீர் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். சமச்சீர்னா என்ன அர்த்தம்னா A, belongs to R இருந்தா B, Aவும் Rலயே இருக்கும். அப்ப நாம எடுத்துக்கிற இந்த தொடர்புல பாத்தீங்கன்னா 54,6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6,54 இந்த தொடர்புல இருக்கு. ஒண்ணும் கிடையாது, ரெண்டு எண்களுக்கு இடையான வித்தியாசம் 12 இருந்தா அந்த எண்கள்லாம் இந்த Rல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது போல நம்ம இங்க இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். உதாரணத்துக்கு M ரிலேட்டட் டு M அப்படின்னு நம்மளா எடுத்துக்கிறோம். நாம என்ன நிரூபிக்கணும்னா N ரிலேட்டட் டு M அப்படின்னு நிரூபிக்கணும். மாத்தி எழுதுனா A, B belongs to R இருந்தா B, A belongs to R திருப்பி எழுதினாலும் உள்ள இருக்குன்னு நிரூபிக்கணும். இப்போ நம்ம M ரிலேட்டட் டு N எடுத்ததுனால M ரிலேட்டட் டு N இருந்தா M - n என்பது 12 மடங்கா இருக்கும். therefore M - n = 12Kன்னு எழுதிக்கலாம். 12 × ஏதோ ஒரு நம்பர். இது எல்லாத்தையும் மைனஸால பெருக்கும் போது இது மைனஸ் இது பிளஸ் எல்லாத்தையும் குறிய மாத்திக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல இதை எப்படி எழுதிக்கணும்னா n முன்ன எழுதி -m போட்டு 12 எழுதி இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் எழுதிக்கிறோம், -Kன்னு எழுதிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா n - m ஆனது 12 மடங்கா இருக்கு. n - m ஆனது 12 மடங்கா இருந்தா n ரிலேட்டட் டு Mன்னு எழுதிக்கலாம். இதுல இருந்து n ரிலேட்டட் டு Mன்னு எழுதிக்கலாம். நாம எடுத்துக்கிட்டு M ரிலேட்டட் டு N நமக்கு கிடைச்சது n ரிலேட்டட் டு Mன்னு மாறி போச்சு. therefore இப்படி இருந்தா இது வந்து R ஆனது சமச்சீர் ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்ததா நாம என்ன நிரூபிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடப்பு தொடர்பா இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். கடப்பு தொடர்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3,1 மற்றும் 1,3ன்னு ரெண்டு உறுப்புகள் இங்க இருந்து எடுத்தீங்கன்னா நமக்கு இந்த முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் மறுபடியும் சேர்த்து எழுதும்போது 3,3 இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும். இங்க இருக்கு. அதே போல 3,1 1,2ன்னு ரெண்டு உறுப்பு எடுத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற ரெண்டும் சேமா இருக்கும். அப்ப கடைசியில உள்ள இந்த ரெண்டு உறுப்புகள் பாத்தீங்கன்னா 3,2ன்னு ஒரு புதிய உறுப்பு கிடைக்குது. இந்த உறுப்பு 3,2 உள்ளவே இருந்துச்சுன்னா இது வந்து கடப்பு தொடர்புல இருக்கு அப்படின்னு அர்த்தம். therefore நாம என்ன நிரூபிக்க போறோம்னா இப்ப உதாரணத்துக்கு A, B B, C A ரிலேட்டட் டு B B ரிலேட்டட் டு C அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம A ரிலேட்டட் டு C நிரூபிக்கணும். உதாரணத்துக்கு M ரிலேட்டட் டு N N ரிலேட்டட் டு P அப்படின்னு எடுத்துக்கிறோம். நாம என்ன நிரூபிக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பு லாஸ்ட் உறுப்பு M ரிலேட்டட் டு P நிரூபிக்கணும். இது ரெண்டும் ரிலேட்டட் டு M ரிலேட்டட் டு Nன்னா M - n 12Kவா இருக்கும். N ரிலேட்டட் டு P னா N - P 12L LK எல்லாம் நாமளா எடுத்துக்கிறோம். therefore நாம என்ன நிரூபிக்கணும்னா M - P 12 மடங்கா இருக்கணும். இதுல -n சேர்த்து +n வந்து சேர்த்திருக்கோம். இதனோட மதிப்பு 12K, இதனோட மதிப்பு 12L. 12 வெளியே எடுத்துட்டோம்னா K + L 12 மடங்கா இருக்கு. therefore M ரிலேட்டட் டு P அப்படின்னு கிடைக்குது. எனவே R என்பது கடப்பு தொடர்.
மூணுமே உண்மையா இருக்கிறதுனால ஆர் என்பது சமான தொடர்பு அப்படின்னு நிரூபிச்சிடறோம்.